ப்ளவுஸ்க்காகட்டும் சுடிதாருக்காகட்டும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ் கட்டிங் பண்ணுங்கள், உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு ப்ளவுஸு அந்த ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்லீவு, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது இல்லை பத்தாம் போகிறது எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. அதுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணணும்னா, உங்களோட ப்ளவுஸ் சைஸ் என்ன 36ன்னு வச்சுக்கோங்க, டிவைடட் பை 4 9 வரும் இல்லைங்களா, அந்த 9 எடுத்துக்கோங்க. அந்த 9 தான் இப்போது நம்ம ஸ்லீவுக்கு எப்படி போடுவோம், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் சைடு இருக்குங்களா, க்ளோஸ் சைடு உங்களோட ரைட் சைடில் வச்சுக்கோங்க, ஓப்பன் சைடு உங்களோட லெஃப்ட். இப்போது க்ளோஸ் சைட்லேருந்து 9 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லீவ் எவ்வளோ ஹைட் தேவையோ எடுத்துக்கோங்க, 5 4 7 எது வேணாலும் இருக்கட்டும். நான் 6.5 எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ இது 2 மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து அந்த ஃபினிஷிங் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறது அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து இந்த அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வராது. இப்போ என்ன பண்ணணுன்னா, உங்களோட கேப் ஹைட் 3.5 36 சைஸ் இருக்கிற ப்ளவுஸ்க்கு சுடிதாருக்கும் உங்களோட கேப் ஹைட் 3.5 வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுட்டு அந்த மார்க்கிங்லேருந்து ஜஸ்ட் நம்மளோட அந்த 6.5 ஹைட் இருக்கீங்களா, அந்த ஃபோல்டட் சைடில் அதுக்கும் இதுக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் க்ளோஸ்ட் சைடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் இருக்குது. இப்போ ரெண்டுக்குமே மிட் பாயிண்ட் எடுத்தாச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டு அந்த ஷேப்புக்கு ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் டேர்ன் பண்ணிக்கோங்க, கை சாரிக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப் வரைகிறதுக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, லெஃப்ட் சைடில் ஃபோல்டட் சைடு வந்துருச்சு. ஜஸ்ட்டு மேலே ஒரு ஷேப்புக்காக மட்டும் நான் இப்படி திருப்பியிருக்கேன். இப்படி ஜஸ்ட்டு ஸ்லாண்ட் கொஞ்சம் கர்வ் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் மிட் பாயிண்ட்டில் இந்த டச் பண்ணணும், சென்டர் பாயிண்ட்டில் டச் பண்ணி தான் கீழே வரணும். சரிங்களா, ஷேப் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. மிட் பாயிண்ட்டில் மேலேருந்து வந்து மிட் பாயிண்டில் டச் பண்ணி கீழே போய்க்கணும். இது ஃப்ரண்ட்டுக்கு வரும். இதுக்கு மேலேயே போடுறது தான் வந்துட்டு பேக். பாருங்கள், இதுக்கு மேலேயே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஒருக்கா கிளியராக பார்த்துக்கோங்க. போயிட்டு ஜாயின் பண்ணுறது பேக்குக்கு மேலேயே, அதுக்கு மேலேயே ஃபாலோ பண்ணி போகிறது பேக். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃப்ரண்ட் போட்டிங்கன்னா பேக் அதுக்கு மேலேயே ஃபாலோ பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த மிட் பாயிண்டில் டச் ஆகி போகணும், அவ்வளோதான். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கட்டிங் போடணும், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு ஒரு தடவை ஒரு ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.